சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா திரளடிக்க பின்னத்தில் ஒரு தீபம் விட்டு போக சொத்துகின்ற வெக்கம் வந்து வண்ணப்பட ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க மேடைக்கு வருவது பைரவர், நாய் வருவது வந்து பைரவர் வந்து சிறப்பாக இருக்கும். என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரா? ஏன் கூப்பிட்டீங்க? பீச்சு தாங்க ஓட்டாம நாய் வந்துருச்சு. ஏன்டா கூப்பிட்ட? கண்ண வெளியமா நம்ம நாளைக்கு ஆடமாது நம்ம இடத்துக்கு மேலத்துல இருந்து நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. வர சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன். எட்டு போகுதுன்னு நாரத மகரிஷி வந்திருக்காரு. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமியார் வந்து அசையாம கொள்ளாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து தியானத்துல இருக்காரு. தியானம் இல்ல இல்ல தைப்பொங்க செலவு காசு வச்சுருவாரு. எங்க ஆளுங்க உங்க ஆளுனா எத்தனை? ஏன் ஆளுன்னு சொல்லு. ஏன் ஆளுன்னு சொல்லுமா? ஒண்ணு இல்லம்மா, நாங்க அவன் பேசுங்க. நீ ஆமா நீங்க பேசுங்க. எனக்கு தான் இல்ல எங்க ஆளு அப்படின்றான். எங்க ஆளுனா எத்தனை பேத்துக்கு அப்படின்னு கேட்க வந்தேன். யாரும் இல்ல அப்படி சொல்லு. நம்ம ஆளு அதாம நீ வேற சும்மாரியா? ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பிலே சிறிதும் குறையில்லாது. வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சுவாமி, இவளை நினைத்து ஒரு பாடல் பாட மாட்டீங்களா? ஏன்னா நீங்க வேற நான் பாட்டு பாடினாலே கல்ல அடிச்சிருவாங்க. பாட்டு பாடுங்க. நீங்க அதெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. நீங்க பாடுங்க. ஏங்க அடிப்பீங்களா? தாய் குலத்தோட ஓட்டு உங்களுக்கு வந்துருச்சு, பாடுங்க. அமுதமழை பொழியும் முழு நிலவிலே புகழ் முழுதும் ஜீவன்களும் ரசிக்கும் அமுதமழை பொழியும்
உடல் முழுதும் அடைந்தது மயக்கிடும் என்பதையும் ஜீவங்களும் ரசிக்கிடும் இந்த பிள்ளைக்கு நீ என்ன இந்த பிள்ளை உனக்கு என்னப்பா வேணும்? இந்த பிள்ளைதான் இங்க ஒரு 5:30 வரைக்கும் பொண்டாட்டின்னு கூட்டு வந்திருக்காரு. 5:30 மணிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் புருஷனுக்கு அது கூட்டு எந்த வண்டியில வேணா ஏறி ஆமாங்க. இடத்தினுடைய தலைவி எங்க தங்கச்சி பார்த்தா தங்கச்சி வள்ளிக்கண்ணு தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கமான தங்கச்சி வாடா தங்கச்சி பாட மாட்டாங்க. வெட்டி
தங்கச்சி நம்ம இடத்துக்கு அண்ணா இதற்காக அழைத்தீர்கள்? என்ன விவரம், என்ன தகவல்? புதுக்கோட்டை மேலகவாசி வந்திருக்காரு. புதுக்கோட்டை மேலகவாசி. புதுக்கோட்டை மேலோகவாசியா? தேவலோகவாசி. அது என்ன புதுக்கோட்டை? இப்ப யாருமா உனக்கு? அண்ணன் அண்ணன். ஏமா அப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்கா? சில நேரத்துல நிறைய படிச்சாலும் பைத்தியம் ஆயிருவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. ஓ, அதனால நிறைய படிச்சு நான் கேக்குறேன், நீ தான் நிறைய படிச்சிருக்க, நீ பைத்தியம் ஆகலையா? அதுக்குன்னு ஒரு இது தரம் இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நிறைய படிக்கணும் அப்படிங்கறத வாழ்க்கையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மனநிலை பாதிக்கப்படாது. வாழ்க்கையில பயன்படுத்த முடியாத மாதிரி வாழ்றாங்க பாருங்க. படிச்சதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மனநிலை சரியா இருக்கும். படிச்சதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் அவன் பைத்தியக்காரன் சமாளிச்சுட்டேனா இல்ல நன்றி. ஆனா பைத்தியக்கார மாதிரி எல்லாரையும் ஆக்கிடுவான பேரு. அவன் பைத்தியக்காரன் இல்ல. நாரத மகரிஷியா? நல்லா பாத்தீங்களா? நாரதர் தானா? நல்லா பாத்தீங்க. நல்லா பாத்தீங்களா? நாரத மகரிஷி வந்திருக்கார். நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டா நீங்களும் வாங்கணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை கூப்பிடுவோமா? இது என்ன பாஷைனே தெரியலையே. சாமி வாங்க சாமி. சரி இருக்கட்டும். வராத நபர் வாழ்க்கையில வந்திருக்கிறாரு, சந்திக்காத நபரை வாழ்க்கையில சந்திக்கணும் அப்படின்னா வரவேற்பு அப்படிங்கிறது அவர் மறக்க முடியாத மாதிரி ஒரு வரவேற்பா இருக்கும் இல்லையா? எப்படி அப்படின்னா, புண்ணியமே ஒரு வாகிய மொழிகை புனத்தில் எழுந்தருளும், புனத்தில் எழுந்தருளும். கேட்டிருப்பீங்க ராஜ நடிகை எல்லாம் பாடி. இப்ப பாடுறவங்க யாராவது இருக்கிறாங்களா? குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சாந்தி அவங்க பாடியிருக்காங்க, பாடுறாங்க, ஒருத்தவங்க பாடுறாங்க. ஏன் இந்த பாடலை பாடுவதில்லை அப்படிங்கிற விஷயம், இந்த பாட்டு யார் எழுதின பாட்டு, ஏன் வந்து நாடகத்துறையில ஏன் அதிகமா பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாரதரிடம் விவரமாக நீங்க போய் காவலை பாருங்க. நீ எதுவும் வாங்க வேண்டியது இருக்காமா? எதுவும் கொடுக்க வேண்டிய பாக்கி, வாங்க வேண்டிய பாக்கி. நாரதரை சாமி நல்லா இருக்கீங்கல்ல? ஏதோ இருக்கீங்க. நாங்க நல்லா இருக்கோமா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? நம்ம வந்து கதைப்படி பேச வேணாம், ஒரு நாட்டு நடப்போட பேசுவோம். சரி பேசுங்க. ஏதோ பேச போறேன். நாரதர் பேச போட உடனே பெருசா எதிர்பார்க்கறேன். பேசுமா? பெருசா அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. நீங்க வந்து நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னமா நீ தானமா பேச இல்ல, நாரதர் வேஷம் போடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, சம்பளம் நல்லா பல்கா வாங்குறீங்க. அது மட்டும் போய் சொல்லிட்டு போ. அந்த வீரமாளி ரொம்ப சக்தி வாய்ந்தவ. நல்லா தெரியுது எனக்கு. சம்பளம் நல்லா பல்கா வாங்குறீங்க. ஒரு சட்டை வாங்கி போட்டா உங்களை என்ன செய்யுது? அது கேக்குறது நியாயம் தானே? நான் இது பிள்ளை சின்ன பிள்ளை நினைச்சேன். இவ்வளவு நியாயமானது. சட்டை வாங்கி சரி, சட்டை இருந்துட்டு போட்டோம். அதுல வேஷம் போடுமா? அதான் சட்டை பண்றது இல்லமா அவரு. சரி விடுங்க, அது சட்டை பண்றது இல்ல. நல்லா சம்பாதிக்கிறீங்க, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, இருந்துட்டு போட்டோம், பிரம்மச்சாரின்னு வெளியே சொல்லிக்கிறீங்க. 52 கொண்டாடி இருக்கட்டும், வேணா தப்பே இல்ல. உங்களோட விருப்பம் வச்சுட்டு போங்க. இந்த வருஷம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? இல்லங்க, நல்லா சொல்றீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, சம்பளம் நிறைய வாங்குறாரு. திருப்பி ஏதாவது நல்லா கேட்டுடுவேன். போயிட்டு வரவா? போயிட்டா பேசுனதான் சரித்தேன். மாப்பிள்ள நீ என்ன கேட்டுக்க?
இங்க வா. என்னது இங்க பக்கத்துல வா. ஆனா அதை விட்டுட்டு இந்த மைக்ல பேசுவோம். வாடா. வேணாம் வேணாம். இங்க வா. அங்க வர மாட்டேன். இங்க வா. அடிக்க மாட்டேன். வா. சட்டை இல்லாம இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகி போகுது. அடிக்க மாட்டேன். வாடா. சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி சவள புள்ள மாதிரியே இருக்கே? ஒண்ணும் இல்லையா? பொண்டாட்டி ஒரு வாரம் கோமா போயிருச்சு. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் ஆச்சு. எனக்கு தெரியாதா? பேசினதான் சரித்தேன். சரி. பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெரியல. அளவுக்கு அறிவு இல்லை எனக்கு. பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும். போஸ்ட் மரம்னா என்னன்னு என்ன வித்தியாசம் கேட்டு ஏமா நீ என்ன நல்லா தானே இருந்த. உனக்கு என்ன தெரியலையே. தெரியல. என்ன தெரியல. நான் சொல்றேன். என்ன பனை மரத்துல ஏறி அருவா கிட்ட வெட்டினோம்டா நொங்கு, போஸ்ட் மரத்துல ஏறி அருவா கிட்ட வெட்டினோம்னா நோத்தா நம்மளுக்கு ஜம்புலு. நல்லா பேசுறாங்க.